அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம செங்கோட்டையில இருக்கோங்க. இன்னைக்கு நாம செங்கோட்டையில இருந்து சென்னை வரைக்கும் 20682 சிலம்பு அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ஸ் இந்த பகுதியோடைய அழகே இதுதாங்க. பாருங்க, அப்படியே இருட்டிச்சு, என்ன அழகா இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அடிக்கிற காத்துக்கு அந்த அனலே தெரியாதுங்க. செம்ம கூலாக இருக்கும் ஊரு. அற்புதமான ஊருங்க. சிலம்பு எக்ஸ்பிரஸில் நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 395 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோச் தாங்க கிடச்சிருக்கு. S3ல் சைட் லோயர் கிடச்சிருக்குங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1040 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. செங்கோட்டையில் வண்டி ஃபுல்லாக காலி தாங்க. ஆனால் தென்காசி போனால் வண்டி ஃபுல்லாகிடும். நிறையா பேசஞ்சர்ஸ் வருவாங்க. நல்ல சில்லுன்னு இருக்குங்க. தேர்ட் ஏசி நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கோச். செகண்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1460 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். செங்கோட்டையில் நிறையா மகான்கள் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கேற்றபடியே இந்த ஊரை சுற்றி நிறையா ஜீவசமாதிகள் இருக்குங்க. அதனால் இந்த ஊருடைய பேர் அந்த காலத்தில் சிவன் கோட்டையாக இருந்து இப்போ காலப்போக்கில் செங்கோட்டையாக மாறினதாக சொல்லப்படுதுங்க. இந்த செங்கோட்டையை 800 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லூர் ராஜா அப்படின்றவர் ஆண்டிருக்காருங்க. அவர் இந்த ஊருடைய மேற்கு பகுதியில் ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு. இன்னும் அந்த கோட்டையுடைய சிதிலங்கள் இந்த ஊரில் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஊருக்கு செங்கோட்டை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. சிலம்போடைய ஃபர்ஸ்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 2440 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சீட்லாம் அகலமாக நல்லா உள்ள சில்லுன்னு டோர் போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாங்க. இங்கே பாருங்கள், மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா ராஜ வாழ்க்கையாக உள்ளே வாழலாங்க. சிலம்பு அதிவிரைவு வண்டியோடைய அண்டர்சோ கோச்சுங்க. செம்ம காலியாக இருக்குது. இதில் நீங்கள் செங்கோட்டையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 215 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் செங்கோட்டையில் வண்டி காலியாக தாங்க இருக்குது. இனி போக போக தான் வண்டி ஃபுல்லாகுங்க. இன்னைக்கு நம்ம சிலம்பு அதிவிரைவு வண்டியை தாம்பரம் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. Train number 20682 Sengotai Tambaram Silambu Superfast Express will leave from platform number 3 at 17 hours 10 minutes. Yatrigan Krupya ஸ்டார்ஸ் ரமேஷ் நம்ம சேனலில் ஒரு ஸ்டாராக ஆட் ஆகியிருக்காரு. ஹாய் ரமேஷ், எங்கே போயிட்டுருக்கீங்க? திருவள்ளூரா? திருவள்ளூர் போயிட்டுருக்காருங்க. இன்றைக்கி நம்ம கூட தான் சிலம்புல ட்ராவல் பண்ணுறாரு. சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த சிலம்பு சூப்பர் ஃபாஸ்டோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 659 கிலோமீட்டருங்க. மொத்தம் 11 hours 15 minutesல தாம்பரம் போய் சேருது. மொத்தம் 19 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்பீட் 110 km/h தான். ஏன்னா ICFR தான் இன்னும் கொடுத்துருக்காங்க. சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. செங்கோட்டையிலிருந்து Thursday, Saturday, Sunday ரன் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினை செங்கோட்டையிலிருந்து ஈவினிங் 5:10 PM எடுப்பாங்க. மார்னிங் 4:25 AM தாம்பரம் போய் சேருங்க. ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தென்காசி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TSI. இங்க நம்ம வண்டி 2 minutes டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. தென்காசியில ஏகப்பட்ட ஜனம் ஏறி இருக்காங்க. இங்க தான் நம்ம வண்டி ஃபுல் ஆகி இருக்குங்க. நம்ம தென்காசியோடைய அடையாளமாக இருக்கிறது ஸ்ரீ உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோவிலுங்க. கோவில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். பிரம்மாண்டமான கோபுரம் இருக்குங்க. உள்ள மண்டபத்துக்குள்ளே போகும்போது ஒரு 8 சிலை இருக்குங்க. அதை பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க சிற்பத்தில். இங்கே நீங்கள் இந்த தரிசனம் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சிலம்போடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 10 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 தேர்ட் AC, 2 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் AC, இன்னொரு பாதி செகண்ட் ACங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். $23 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கடையநல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KDNL. இங்கே நம்ம வண்டி 5 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 minute ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊர் தென்காசி மாவட்டத்தோடைய ஒரு முக்கியமான டவுனுங்க. இந்த கடைநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கருமால் மொழியம்மன் கடக்காளீஸ்வரர் கோவில் இருக்குது. அதே போல் இங்கே பெரிய பள்ளிவாசல் இருக்குங்க, மசூதி இருக்குது. அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறி இருக்காங்க. இங்க 2 பேரு
32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாம்பு கோவில் சந்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PBKS. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இங்க பாம்பு கோவில் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு சந்தை நடக்கும். அதனால தான் இதுக்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான பேருங்க. அதே போல இங்க கொஞ்ச தூரத்துல பாம்பாளம்மன் கோவில் இருக்கு. அதுவும் இங்க ரொம்ப ஃபேமஸ். $44 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சங்கரன் கோவில் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SNKL. இங்க நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க சங்கரன் கோவில்லையும் கொஞ்சம் கூட்டம் ஏறுதுங்க. இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் நவம்பர் 2, 2023 இருந்து தான் எண்ட் டு எண்ட் எலக்ட்ரிக் லோக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாவே டீசல் அண்ட் எலக்ட்ரிக் அப்படின்னு மாற்றி தான் ஓடிட்டு இருந்திருக்காங்க. இங்கே சங்கரன் கோவில்ல இருந்து சங்கர நாராயணர் கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. நிறைய ஆட்டோவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. $77 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராஜபாளையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RJPM. இங்கே நம்ம வண்டி 19 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ராஜபாளையத்திலும் இந்த வண்டிக்கு நிறைய கூட்டம் ஏறுதுங்க. இங்கே ராஜபாளையத்தில் உங்களுக்கு நாய் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தெரியுங்க. ஆனால் இங்கே நாயை விட ரொம்ப ஃபேமஸாக இன்னொரு விஷயமா இருக்குங்க. அது சப்பட்டை அப்படின்ற மாம்பழ வகை இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் முன்னாடி எல்லாம் சென்னை எக்மோருக்கு போயிட்டு இருந்ததுங்க. ஆனா நவம்பர் 20, 2023 இருந்து இந்த ட்ரெயினை தாம்பரத்துக்கு மாத்திட்டாங்க. திரும்பவும் இந்த ட்ரெயினை எக்மோருக்கு எப்ப மாத்துவாங்க அப்படின்றது தெரியலங்க. ராஜபாளையத்தோட ஃபுல்லாக ஈர்த்தி போச்சுங்க. ஸோ இனி வர ஸ்டேஷன்ஸ் டக்குன்னு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பக்கத்தில் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரப்போகுது. ஸோ பால்கோவா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 200 கிராமுங்க. 100 ரூபாவாம் ப்ரைஸு. கொஞ்சம் அதிகம் தாங்க. $88 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SVPR. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர கூட்டம் இந்த ட்ரெயினுக்கு இங்கே ஏறுதுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே காமிச்சேன். இங்க பால்கோவா ரொம்ப ஃபேமஸுங்க. இங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆண்டாள் கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. வாங்க சிக்னல் போட்டாச்சு, நம்ம கிளம்பலாம்.
105 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிவகாசி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SVKS. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சில பேர் நம்ம ட்ரெயினுக்கு ஏறுறாங்க. நம்ம சிவகாசியில் நிறைய பட்டாசு ஆலைகள் இருக்குங்க. அதே போல் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. இங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறைய இருக்குங்க. அதே போல் இங்கே சிவகாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அதுவும் இங்கே ரொம்பவும் பிரபலங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவகாசியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு கீழே பிரிக்காத ஒரு லட்சுமி வெடி பாக்கெட்டை வச்சுக்கிட்டுலாம் உட்காந்து வேலை செய்ய மாட்டாங்க. உடம்பு ஃபுல்லாக கந்தகம் பூசிக்கிட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குங்க அவங்கள பார்க்குறதுக்கு. ஹண்ட்ரட் அண்ட் 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருத்தங்கல் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TTL. இங்கே நம்ம வண்டி அதே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே திருத்தங்கல்ல பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 100வது திவ்ய தேசமான ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இந்த திருத்தங்கல். சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு மொத்தமாக 2 ரேக் இருக்குது. இதே போல் இன்னொரு ரேக்கும் இருக்குது. இந்த ட்ரெயினை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹண்ட்ரட் அண்ட் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VPT. இங்கே நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ரெயினில் வரும்போது சாப்பாடு வேணும்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. ஏன்னா ட்ரெயின்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் நல்லா இருக்குமான்னு தெரியாதுங்க. நானும் விருதுநகர்ல இட்லி வாங்கிட்டேங்க. 50 ரூபா இதோடைய பிரைஸ். இப்போ நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டிஃப்ரெண்டான ரூட்ல போக போகுது. நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டைவர்ட் ஆகி அருப்புக்கோட்டை மானாமதுரை வழியாக இப்போ போகுங்க. நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டிஃப்ரெண்டான ரூட்ல போகிறதுனால தான் இங்கேயே உங்களை டின்னர் வாங்க சொல்கிறேன். ஏன்னா இதை விட்டா வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க. நமக்கு இப்போ இது டின்னர் டைமுங்க. 4 இட்லி சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கமாக நம்ம ப்ரோ ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம சாப்பாடுங்க. ஒன் 152 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அருப்புக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் APK. இங்கே நம்ம வண்டி 33 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அருப்புக்கோட்டையில் நிறைய பேர் ஏறுறாங்க. இந்த பக்கம் தெரியும், இங்கேயும் நிறைய பேர் ஏறுறாங்க.
விருதுநகர்ல பன் பரோட்டானா இங்க அருப்புக்கோட்டையில சீவல் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல இங்க பூ மார்க்கெட் இருக்கு. இங்க கிடைக்கிற மல்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அருப்புக்கோட்டையில கிடைக்கிற மல்லி ரொம்ப ஃபேமஸுங்க. விருதுநகர்ல இட்லி வாங்கியிருந்தோம் இல்லையா, 50 ரூபா இருந்தது. 4 இட்லி வச்சிருந்தாங்க. சட்னி சாம்பார் இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது, பரவாயில்ல. ஒன் 96 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மானாமதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MNM. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் நம்ம வண்டிக்கு அண்டர்சவுக்கு ஏறுறாங்க. 22 ஜூன் 2013ல இந்த ட்ரெயினை காரைக்குடி வரைக்கும் பை வீக்லி ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மக்களுடைய கோரிக்கை காரணமாக இந்த வண்டியை மானாமதுரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 4/3/2017ல இந்த ட்ரெயினை மானாமதுரையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோம் இல்லையா, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி வழியா செங்கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ செங்கோட்டை வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. மானாமதுரையோடைய பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டின்னர் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் சந்தேகம். டூ 217 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சிவகங்கை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SVGA. இங்கே நம்ம வண்டி 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வராங்க இல்லையா, அவங்களுடைய சிலம்பை ஞாபகப்படுத்துகிற விதமாக நம்ம ட்ரெயினுக்கு சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன ஸ்டார்ஸ், நம்ம ட்ரெயினுக்கு ஹால்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குங்களா? நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே செங்கோட்டையிலேருந்து இங்கே காரைக்குடி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே எல்லா ஸ்டாப்பிங்கும் வருது. இப்போ அடுத்து வர ஸ்டாப்பிங்கும் அப்படி தான் வரப்போகுது. தேவக்கோட்டையில் வண்டி ஒரு நிமிஷம் கூட நிற்கலைங்க. அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. சிக்னல் போட்டே இருந்தது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான். நான் பேசுகிறதுக்குள்ளே வண்டி டிபார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த தேவக்கோட்டையில் செட்டிநாடு கட்டடக்கலையில் நிறைய வீடுகள் இருக்குங்க. அது இந்த ஊருடைய தனித்துவம். அதே போல் இங்கே சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இப்போ நமக்கு தேவக்கோட்டையிலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் உடனே காரைக்குடியை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க காரைக்குடியும் பார்த்துடலாம். டூ 58 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KKDI. இங்கே நம்ம வண்டி 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. தேவக்கோட்டையிலேருந்து இங்கே காரைக்குடி வர்றதுக்கு ஏற்கனவே நிறைய ஸ்லாக் டைம் வருது. அதனால் இங்கே டிலே கம்மியாகியிருக்குங்க. நீங்கள் காரைக்குடியிலேருந்து உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து நிறைய பஸ்ஸும் இருக்குங்க.
இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் இவ்வளோ நேரம் பேசஞ்சர் ட்ரெயினாக வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ காரைக்குடியிலேருந்து நம்மளுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் இருக்கும் ஒரு டெரிபிக்கான ரன் இருக்குது. இதுக்கப்புறமா எல்லாமே தூரமாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. Silambur Superfast Express via Virudhunagar Junction, Mana-Madurai Junction, Karaikudi Junction, Tiruchirappalli is arriving shortly on platform number 1. 294 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PD-KT. இங்கே நம்ம வண்டி 33 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த புதுக்கோட்டையில் ரகுநாத ராய தொண்டைமான் அப்படின்ற மன்னர் புதிய கோட்டை ஒன்று கட்டியிருக்காரு. அதனால் இந்த ஊருக்கு புதிய கோட்டை அப்படின்ற பேர் வந்து இப்போ புதுக்கோட்டையாக மாறி இருக்குங்க. 22 ஜூன் 2013 இந்த ட்ரெயினை பை வீக்லி ஸ்பெஷல்லேருந்து தூக்கிட்டு ட்ரை வீக்லி ஸ்பெஷலாக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை டெய்லி வண்டியை மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அப்படி மாற்றினாங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மக்கள் ரொம்பவும் பயன்பெறுவாங்க. $347 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TPJ. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திருச்சியில் உங்களுக்கு நிறைய கோவில் பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அதிகமாக சொல்லாத ஒரே ஒரு கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 274 சிவஸ்தலங்களில் 60வது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்க. அதே போல் அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் அது ஞான சக்தி பீடமாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில், அழகான கோவிலுங்க. இந்த ட்ரெயினுடைய ஓல்டு நம்பர் 16181 16182 இருந்துச்சுங்க. அப்பெல்லாம் திருச்சியில் தான் இந்த ட்ரெயினுக்கு எலக்ட்ரிக் லோக்கோ சேஞ்சும் டீசல் லோக்கோ சேஞ்சும் மாறி இருக்குங்க. ஏப்ரல் 15, 2022 இந்த ட்ரெயினை சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்போத்துலேருந்து இந்த ட்ரெயினுடைய நம்பர் 20681 20682 இப்போ போடுற இந்த கரண்ட் நம்பரில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர் வரை செல்லும் வண்டி 1வது நடைமேடைக்கு
திருச்செந்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் செல்லும் வண்டி 471 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BRI. இங்கே நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தாம்பரம் வண்டி ரொம்ப நேரமாக பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நம்ம இங்கே டிலேவ் ஆகிட்டோங்க. இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு LHB ரேக்ஸ் கொடுத்த பிறகு திரும்பவும் அந்த வண்டியை ICF ரேக்ஸாக மாற்ற மாட்டாங்க. ஆனால் இந்தியன் ரயில்வேஸோடைய வரலாற்றிலேயே ஒரு வண்டி அப்படி மாற்றினது அப்படின்னு சொன்னால் இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் மட்டும்தாங்க. இந்த சிலம்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா LHBயில் ரன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா திரும்பவும் ICFக்கே மாற்றிட்டாங்க. அது என்ன கதைன்னே தெரியலங்க. ஃபைவ் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BM. இங்கே நம்ம வண்டி வெறும் 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு வெறும் 2 மினிட்ஸ் மட்டும்தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா அற்புதமான ரன்னுங்க. இன்னைக்கு அரக்கோணம் மேப் ஒரு சூப்பராக கூட்டிகிட்டு வந்தான் இவ்வளோ நேரம். இந்த ட்ரெயினில் SE8க்கு பிறகு SE1 SE2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கோச் இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த 2 ஸ்லீப்பர் கோச் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ட்ரெயின் ஃபுல்லாக அலையிறாங்க. அது ரெண்டுமே SE8க்கு பின்னாடி இருக்கு. ஸோ எதையுமே தேடி அலையாதீங்க.
628 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அடுத்து தாம்பரம் தான் நினைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நல்லா தூறல் போடுதுங்க, அதிசயமாக இருக்குது. காலையில் சிலம்பு அதிவிரைவு வண்டியிலிருந்து நிறைய மக்கள் இறங்கிட்டாங்க. இப்போ தாம்பரத்தில் ரஷ் கம்மியாக போகுது. பக்கத்துலேயே செங்கல்பட்டுல இருந்து EMU கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து இறங்கி அப்படியே மாறிடுறாங்க. நிறைய பேர் டிக்கெட் எடுக்க அப்படியே ஏறுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் போகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ பிஃபோர் டைம்லேயே தாம்பரத்துக்கு உள்ளே போயிடும். ஸ்டார்ஸ் 659 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு அரக்கோணம் வேப்போர் ஒரு சூப்பர் ரன்ல சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துருச்சுங்க. இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ்ல என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக தாம்பரத்துக்கு இந்த வண்டியில் ரொம்ப சீக்கிரமாக வந்து சேர்ந்த மாதிரியே இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து செங்கோட்டை அதுக்கு இடையில இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கான வண்டிங்க. இந்த வண்டியை டெய்லி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். அதே போல் காரைக்குடியிலேருந்து நீங்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் ட்ரெயின் இது. ஏன்னா தூரமாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக நீங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாங்க. இந்த ட்ரெயினில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்னைக்கு ஜேர்னி. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம சூப்பரான அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.